வணக்கம். நாம எல்லாருமே ஏதோ ஒன்ன கத்துக்கிட்டே தான் இருக்கோம் இல்லையா? ஆனா நாம கத்துக்கிற அந்த இடங்கள பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? வாங்க, இந்த அனாலிசிஸ்ல நாம படிக்கிற இடங்களோட ஆர்க்கிடெக்ட்ஸா நம்மள நாமளே பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு லைப்ரரியோட அந்த அமைதியா இருக்கலாம், இல்ல ஒரு காஃபி ஷாப்போட அந்த சின்ன சத்தமா இருக்கலாம், இல்ல உங்க ரூமோட தனிமையா இருக்கலாம். எது உங்களை படிக்க வைக்குது? ஒரு இடத்த கத்துக்கிறதுக்கு பெர்ஃபெக்டான இடமா மாத்துறது எது? இந்த கேள்வியிலிருந்து தான் நம்ம தேடல ஆரம்பிக்க போறோம். சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல இந்த கற்றல் சூழல், அதாவது லேர்னிங் என்வாயர்மெண்ட்னா என்னன்னு அதோட ஃபவுண்டேஷனை சரியா புரிஞ்சுக்கலாம். இது வெறும் 4 செவுரு மட்டும் கிடையாதுங்க, அதுக்கு மேல நிறைய இருக்கு. அப்ப கற்றல் சூழல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நாம கத்துக்கிற இடத்தோட பிசிக்கல், சோஷியல், இமோஷனல், ஏன் இன்டெலெக்சுவல்னு எல்லா அம்சங்களும் சேர்ந்த ஒரு முழுமையான கட்டமைப்பு தான் அது. அதாவது ஸ்கூல், காலேஜ் மாதிரி ஃபார்மலான இடங்கள் மட்டும் இல்ல, நம்ம வீடு, நம்ம ஆஃபீஸ் மாதிரி இன்ஃபார்மல் இடங்களும் இதுல அடங்கும். முக்கியமா இது நம்மளோட கத்துக்கிற அனுபவத்தையும் அதோட ரிசல்ட்டையும் தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு வகிக்குது. ஓகே, இப்போ நமக்கு ஃபவுண்டேஷன் என்னன்னு புரிஞ்சிடுச்சு. அடுத்ததா ஒரு சூப்பரான கற்றல் சூழலை உருவாக்க தேவையான கட்டுமான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஆர்கிடெக்ட் பார்வையில இதுதான் நம்ம ப்ளூ பிரிண்டோட முக்கியமான பகுதிகள். முதல்ல நம்ம கண்ணால பார்க்க முடியிற, கையால தொட முடியிற விஷயங்கள், அதாவது பௌதீக அடித்தளம். இதுதான் நம்ம கற்றல் அனுபவத்துல முதல் தாக்கத்தை, நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ரூம்ல சரியான வெளிச்சம் இருந்தா நம்ம கவனம் சிதறாது. கம்ஃபர்டபுளான சேர் இருந்தா ரொம்ப நேரம் உட்கார்ந்து படிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு தேவையான புக்ஸ், டெக்னாலஜி எல்லாமே கையெட்டும் தூரத்துல இருந்தா கத்துக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. அதனால இதெல்லாம் வெறும் வசதிகள்னு நினைக்காதீங்க, இவையெல்லாம் கத்துக்கிறதுக்கான ரொம்ப முக்கியமான கருவிகள். அடுத்தது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது சமூக மற்றும் மனவெழுச்சி கட்டமைப்பு. ஒரு இடத்தோட அந்த ஃபீல், அங்க இருக்கிற மனுஷங்க மத்தியில இருக்கிற உறவுகள், இதுதான் கத்துக்கிறதோட ஆன்மாவே. இப்போ கத்துக்கிறவங்க சேஃபா ஃபீல் பண்ணா, அவங்கள மதிக்கிறாங்கன்னு தோணுனாதான் அவங்க பயப்படாம கேள்வி கேட்பாங்க, புது சவால்களை ஏத்துக்குவாங்க. டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் நடுவுல ஒரு நல்ல உறவு இருந்தா அந்த மொத்த கற்றல் பயணமே ரொம்ப உற்சாகமா பயனுள்ளதா மாறும். சோ இந்த கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் தான் உண்மையில ஒருத்தரோட கற்றலுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம கட்டிடத்தோட கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அதுதான் அறிவிசார் கட்டமைப்பு, அதாவது இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரக்சர். இதுதான் நம்ம கத்துக்கிற மொத்த ப்ராசஸ்க்கும் ஒரு டைரக்ஷன், ஒரு நோக்கம், ஒரு ஒழுக்கத்தை கொடுக்குது. அப்போ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, கத்துக்கிறவங்களுக்கு நாம என்ன கத்துக்கிறோம், எதுக்காக கத்துக்கிறோம்னு ஒரு தெளிவு வேணும். அவங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் அவங்கள வழி நடத்துற மாதிரி இருக்கணும். எல்லாத்துக்கும் மேல கேள்வி கேட்கறதுக்கும் புதுசா தேடுறதுக்கும் ஊக்குவிக்கிற ஒரு சூழல் இருந்தாதான் கத்துக்கிறது ஒரு வேலையா இல்லாம ஒரு சுவாரஸ்யமான பயணமா மாறும். இதுவரைக்கும் நாம கட்டுமான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம். சரி, இப்போ இதையெல்லாம் வச்சு என்ன மாதிரியான கட்டிடங்களை, அதாவது என்ன மாதிரியான கற்றல் சூழல்களை உருவாக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ரொம்ப பொதுவான 2 மாடல்களை பார்க்கலாம். ஒன்னு நம்ம பாரம்பரிய வகுப்பறை, அதாவது டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே இடத்துல இருந்து நேருக்கு நேரா பேசி கத்துக்கிறது. இன்னொன்னு இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஆன்லைன் லேர்னிங். இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல நடக்கும். நேரம், இடம்னு எந்த கட்டுப்பாடும் இல்லாம நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும். ரெண்டுக்குமே அதுக்கேற்க உரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா விஷயம் இதோட முடியல. இப்போல்லாம் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பிளெண்டட் லேர்னிங்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிஜ உலக பிரச்சனைகளை சால்வ் பண்றத மையமா வச்ச ப்ராப்ளம் பேஸ்ட் லேர்னிங், பாடங்களை வீடியோவா பார்த்துட்டு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ற ஃபிளிப்ட் கிளாஸ் ரூம்னு நிறைய புதுமையான மாடல்ஸ் வந்துருச்சு. இதுலந்தே தெரியுதுல கத்துக்கிறது எவ்ளோ விதமா இருக்கலான்னு. சரி, நாம இப்போ பல மாடல்களை பத்தி பார்த்துட்டோம். அப்போ ஒரு சிறந்த கற்றல் சூழலுக்கான தங்கத்தரம், அதாவது கோல்ட் ஸ்டாண்டர்ட் என்ன? ஒரு இடத்த ரொம்ப சிறந்த இடமா மாத்துறது எது? ஒரு சிறந்த கற்றல் சூழலுங்கிறது இந்த 4 தூண்களோட ஒரு சரியான கலவைன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா, பாதுகாப்புக்கும் ஆதரவுக்கும் தான் முதலிடம். அதுக்கடுத்து தேவையான எல்லா வளங்களும் சுலபமா கிடைக்கணும். அப்புறம் கத்துக்கிறவங்கள எங்கேஜ்டா வச்சுக்கிற நெகிழ்வான செயல்பாடுகளும், என்ன செய்யணும்னு ஒரு தெளிவான கட்டமைப்பும் இருக்கணும். இது 4மே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டதுதான். இந்த மேற்கோள் நாம பேசின எல்லாத்தையும் ரொம்ப அழகா ஒரே வரியில சொல்லுது. நாம நம்ம கற்றல் சூழலை எவ்வளவு கவனமா வடிவமைக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம கத்துக்கிறதும் கத்துக் கொடுக்கறதும் திறமையா இருக்கும். இது ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயம் இல்ல.
இது ஒரு நல்ல திட்டமிடப்பட்ட வடிவமைப்பு. அப்ப ஒரு சிறந்த கற்றல் சூழலை எப்படி கண்டுபிடிக்கிறது? அங்க ஒரு பாசிட்டிவான மரியாதையான உறவு இருக்கும். தேவையான எல்லா ரீசோர்ஸும் சுலபமா கிடைக்கும். அந்த இடம் நீட்டாவும் தேவைக்கேத்தா மாதிரி மாத்திக்க கூடியதாவும் இருக்கும். ரொம்ப முக்கியமா அது எல்லாரையும் அரவணைச்சு போறதாவும் கம்யூனிகேஷன் ரொம்ப தெளிவாவும் இருக்கும். இதுதான் நம்ம டார்கெட் பண்ற அந்த கோல்டு ஸ்டாண்டர்ட். இந்த பகுதியோட கடைசில உங்களுக்காக ஒரு கேள்வி. பெரிய பெரிய மாற்றமெல்லாம் வேணாம். இன்னைக்கு உங்க டேபிள கிளீன் பண்றதா இருக்கலாம், இல்ல ஒரு புது விஷயத்த பத்தி யார்கிட்டயாவது கேள்வி கேட்கறதா இருக்கலாம். உங்க கற்றல் சூழலோட ஆர்கிடெக்டா அதை இன்னும் பெட்டரா மாத்த இன்னைக்கு உங்களால செய்ய முடியற அந்த ஒரு சின்ன மாற்றம் என்ன? யோசிச்சு பாருங்க.